அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பஸ்லிகா ஜான்சி. எனது சொந்த ஊர் காரைக்குடி. நான் நடந்து முடிந்த குரூப் 2A தேர்வில் மாநில அளவில் 373வது இடத்தை பிடித்து பேரூராட்சி செயல் அலுவலர் பதவியை தேர்ந்தெடுத்துள்ளேன். நான் குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறதுக்காக சுரேஷ் அகாடமிலேருந்து ஜாயின் பண்ணேன். என்னுடைய தேர்வை நான் எதிர்கொள்வதற்கு சுரேஷ் அகாடமி ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ப்ரொவைட் பண்ண மெட்டீரியல்ஸ், இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியால் கேட்கப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளும் தொகுத்து கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நடத்தின யூனிட் டெஸ்ட், அப்புறம் அந்த யூனிட் முடிச்சதுக்கப்புறம் நடத்திய ரிவிஷன் டெஸ்ட், அப்புறம் 5 யூனிட் முடிச்சதுக்கப்புறமே ஃபுல் டெஸ்ட், அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எப்படிலாம் நடத்துகிறாங்களோ, அதாவது காலையில் தமிழ், மதியம் ஜென்ரல் ஸ்டடீஸ், இந்த மாதிரியான மாடல் டெஸ்ட்டையும் 3 ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி இந்த நேரத்தில் நான் சுகேஷ் சாருக்கும் கனிபுரன் சாருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, சுகேஷ் சார் ஒவ்வொரு கேள்விகளையும் எப்படி அணுகணும், அதற்கு எப்படி பதிலளிக்கணும், எப்படி முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே சார் டீட்டெயிலாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி. மேலும் கனிமுருகன் சார் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாப்பர்ஸ் பேப்பரையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த யூனிட் முடிச்சதுக்கப்புறம் அந்த யூனிட்டில் இருக்க டாப்பர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் எங்களுக்கு இந்த கொஷினை இப்படிலாம் அணுகியிருக்கலாம், இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது, ஸோ நம்மளோட குறைகளை திருத்திக்கிறதுக்கு நல் வாய்ப்பாக இருந்தது. ஸோ நான் இந்த தேர்வில் வெற்றி பெற்று இந்த பதவியை, பேரூராட்சி செயல் அலுவலர் பதவியை பெறுவதற்கு எனக்கு கருவியாக அமைந்த சுரேஷ் அகாடமிக்கும், எனக்கு உற்ற துணையாக இருந்த என் கணவர், என் குழந்தைகள், என் அம்மா, என் அக்கா குடும்பத்தாருக்கும், என்னை இன்றளவும் வழிநடத்தி வரும் என் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி சொல்ல இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கேன். மேலும் நீங்களும் வருகால அரசு அதிகாரிகளாக மாற என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நன்றி.